Development of resources. Resources are vital for human survival as well as for maintaining the quality of life. It was believed that that resources are free gifts of nature. As a result, human beings used them indiscriminately, and this has led to the following major problems: depletion of resources for satisfying the greed of a few individuals. Second, accumulation of resources in few hands, which in turn divided the society into two segments that have and have nots, or rich and poor. Indiscriminate exploitation of resources has led to global ecological crises such as global warming, ozone layer depletion, environmental pollution, and land degradation. அதாவது டெவலப்மெண்ட் ஆஃப் ரிசோர்ஸஸ். நம்ம ரிசோர்ஸஸ் டெவலப்மெண்ட்டு பார்க்குறோம். ரிசோர்ஸஸ் ஆர் வைட்டல் ஃபார் ஹியூமன் சர்வைவல். வைட்டல்னால் உயிர் முக்கியம், சர்வைவல்னால் வாழறதுக்கு. அதாவது ரிசோர்ஸஸ் இருந்தால்தான் மனுஷன் வாழ முடியும். ஒரு எல்பிஜி இல்லை ஒன்றே ஒரு பேரிக்கு வருது. அப்போ விறகு வச்சு சமையல் பண்ணலாமா, இல்லை கரண்ட்டில் இண்டக்ஷன் ஸ்டவ் யூஸ் பண்ணலாமான்னு மனுஷன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஒரு நெருக்கடி வரும்போது அடுத்தது என்ன பண்ணலாம், நேச்சுரல் கேஸ் யூஸ் பண்ணலாமா, எப்படி சர்வைவல் ஆகிறது. அப்போ ஒரு ஜோக்கு பார்த்தேன். ஒரு லேடி வந்து சொல்கிறாங்க, சிலிண்டர் இல்லைன்றாங்க. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் கொண்டாந்து காமிச்சு சமையல் இதில் பண்ணு அப்படின்றாரு. இப்போ மனுஷன் சாப்பிட்டு தான் ஆகும். சிலிண்டர் இல்லைங்கிறதுக்கோசரம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா? சிலிண்டரும் இல்லை, இண்டக்ஷன் ஸ்டவ் இல்லைன்னா கறி வச்சாவது. அந்த காலத்தில் கறி அடுப்புன்னு இருந்தது, தவிடு வச்சு அடுப்பு இருந்தது. ஒரு அடுப்புக்குள்ளே தவிடை கொட்டி அந்த தவிடு எரிப்பாங்க. கிராமங்களில் வெளியில் போய் மரத்தெல்லாம் வெட்டிட்டு வந்து சின்ன சின்ன மரம், கருவேலை மரம் சொல்லுவாங்க, அந்த மரத்தெல்லாம் காய வச்சு அதெல்லாம் எரிப்பாங்க. நல்ல ஒரு பெரிய கட்டையை வச்சுருவாங்க, சின்ன சின்ன சுள்ளின்னு சொல்லுவாங்க, அதை வச்சு எரிப்பாங்க. பல ஆங்கிள். அன்றைக்கி ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு லேடி ஒரு அடுப்பு செய்கிறா, அவ்வளோ அழகாக செய்கிறா. கொஞ்ச நேரத்தில் அந்த அடுப்பு எரிய வச்சா புகையெல்லாம் தனியாக ஒரு பைப் வச்சு வெளில போகிற மாதிரி. அவ்வளவு 140 கோடி மக்கள். நம்ம மக்களுடைய அறிவு தான் இந்தியாவோட பலம். இளமையான நாடு உலகத்தில். அதாவது 70% வந்து 30 வயசுக்கு கீழே இருக்கிறவங்க, சின்னவங்க. அதனால தான் இந்தியா வளர்ந்துட்டுருக்கு. அப்படி இருந்தால் கூட நம்ம ரிசோர்ஸஸை அழிச்சிட்டே இருக்க முடியுமா? இப்போ மணல் ஆத்தங்கரையில் இருக்குதுன்னு எடுத்துக்கிட்டே இருந்தாங்கன்னா அந்த மணல் எவ்வளோ நாளைக்கு வரும்? தனி மனிதனுடைய க்ரீடு, பேராசைக்கு என்ன பண்ணுறான், மணலை எடுத்து விற்கிறான். ஒரு ஸ்டேஜில் அந்த ஆறே வந்து கெட்டுப்போகும். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, ரிசோர்ஸஸ் ஆர் ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஆஃப் நேச்சர். நம்புகிறாங்க இயற்கையில் வந்து நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துருக்குன்னு நினைக்கிறாங்க. ஹியூமன் பீயிங்ஸ் யூஸ் தெம் இன்டிஸ்கிரிமினேட்லினா அதை கணக்கே இல்லாமல் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் திஸ் லேட் டு த ப்ராப்ளம்ஸ். ஏன் ப்ராப்ளம்மு? இப்போ நீங்கள் துபாய், யுஏஇ இந்த மாதிரி நாடுகளுக்கெல்லாம் போனால் குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப வேல்யூ கொடுப்பாங்க. பொதுவாக தண்ணிக்கே ரொம்ப வேல்யூ கொடுப்பாங்க. தண்ணி வந்து அங்கே மீட்டர் வச்சு தான் கொடுப்பாங்க. அங்கே பெட்ரோல் சீப்பாக இருக்கும். ஒரு பெட்ரோல் வந்து 1 லிட்ரு ரொம்ப அடிமாட் ரேட்டு கிடைக்கும். தண்ணி விலை அங்கே அதிகம். ரொம்ப யோசித்து செலவு பண்ணுவாங்க தண்ணியை. அப்போ அங்கே அது காஸ்ட்லி தண்ணி. ஆனால் இந்தியாவில் தண்ணி கொஞ்சம் ஈஸியாக கிடைக்கிது. அதனால் இதெல்லாம் இப்போ வந்து பார்த்தா, ஒரு காலத்தில் நான் பார்க்கும்போது ஆறு வாய்க்காலெல்லாம் தண்ணி அப்படி ஓடின காலம்லாம் உண்டு. இங்கேயும் தண்ணி வந்து குறைஞ்சிருச்சு. பட்டு காலத்துடைய மாறுபாடு, அதை நம்ம மாற்றி திரும்பி பழைய மாதிரி கொண்டு வரணும். அப்போ என்னென்ன ப்ராப்ளம் வருது? டிப்ளேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸை அழிக்கிறது. க்ரீட் ஆஃப் ஃபியூ இண்டிவிஜுவல். சிலர் பணக்காரங்களாக வர்றாங்க. அதாவது ஒரு பொருளை, ஒரு தேக்கு மரத்தை வெட்டுறாங்க, ஒரு மணல் அள்ளுறாங்க,
இல்லை எதையோ ஒரு பொருள், ஒரு ஒரு கறி, நிலக்கரி எடுக்கிறாங்க, எதையோ ஒன்று எடுக்கிறாங்க, தனி மனிதன் எடுக்கிறாங்கன்னா அவங்களுடைய பேராசை, அதை நல்ல ரேட்டுக்கு விற்று சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினைக்கும் போது வரக்கூடிய அழிவு அது. அக்குமுலேஷன் ஆஃப் ரிசோர்ஸ் இன் ஃபியூ ஹேண்ட்ஸ், எல்லாத்தையும் இல்லை, சில பேர்கிட்ட தான் இருக்குது. அது என்ன ஆகுது, சொசைட்டியை ரெண்டாக பிரிக்குது. ஒருத்தன் பணக்காரனாக இருக்கான், ஒருத்தன் ஏழையாக இருக்கான். இன்டிஸ்கிரிமினேட் எக்ஸ்ப்ளோட்டேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ் ஹேஸ் லெட் டு குளோபல் எக்காலஜிக்கல் கிரைசிஸ். குளோபல் வார்மிங்னு என்ன அர்த்தம்னா, இப்போ பார்த்திங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு அதிகமானதுனால ஹீட் அதிகமாகிடுச்சு. இப்போ சென்னை மாதிரி இடத்துல ஹீட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கடற்கரைக்கு பக்கத்தில் இருக்கோம். அதே நீங்கள் இன்டீரியர் ஏரியா போகிறீங்க, வேலூர் அந்த மாதிரி உள்ள பக்கம் போனீங்கன்னா ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும், ஹீட்டு ஹெவியாக இருக்கும், தாங்க முடியாது. அப்போ குளோபல் வார்மிங் ஆகுது. ஓசோன் லேயர் டிப்ளீஷன்னா ஓசோன் லேயரில் ஓட்டை வந்துடுச்சு. ஃப்ளோரோ அதை அந்த முன்னாடிலாம் அந்த ஏசிலாம் அதை யூஸ் பண்ணாங்க, அதெல்லாம் போய் அந்த ஓட்டை போட்டுடுச்சு. ஓட்டை போட்டோம்னா என்ன ஆகுது, சூரிய ஒளி நேராக வந்துடுது, அதனால் நிறையா நெருக்கடி நிறையா ஆகுது. என்விரான்மெண்டல் பொல்யூஷன் அண்டு லேண்ட் டீக்ரடேஷன். அப்கிரடேஷன்னா உயர்றது, டீக்ரடேஷன்னா கெட்டு போகுது, நிலங்கள்லாம் கெட்டு போகுது. ஏன் நிலம் கெட்டு போகுது, ஒரு ஆறு, நல்ல ஆறில் நல்ல தண்ணி இருந்ததுன்னா அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள்லாம் நல்லாயிருக்கும். கடல் தண்ணி திரும்பி ரிட்டர்ன் ஆகி உள்ளே வந்துருச்சுன்னா அந்த ஆற்று தண்ணி அந்த ஏரியாவில் இருக்கிற நிலத்தெல்லாம் கெடுத்துருது. அப்போ கடல் தண்ணி உள்ளே வராமல் இருக்க சின்ன சின்ன டேம் கட்டணும், கட்டி நல்ல தண்ணி வரும்போது நின்று அந்த ஏரியாவை டெவலப் பண்ண பார்க்கணும். நீர், எலக்ட்ரிசிட்டி, எஜுகேஷன், இதை எந்த கண்ட்ரி முக்கியத்துவம் கொடுக்குதோ அந்த கண்ட்ரி தான் உலகத்தில் நம்பர் 1 கண்ட்ரியாக வரும். 3 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று நீர், தண்ணி நிறையா இருந்தாலே, அந்த காலத்தில் மனுஷன் நீர்நிலைகளுக்கு பக்கத்தில் தான் வாழ்வாதாரத்தையே ஆரம்பித்தான். தண்ணிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அசோகர் மரங்கள் நட்டார், குளங்கள் வெட்டினார்னு நம்ம படிச்சிருக்கோம். அப்போ இன்றைக்கி இருக்கிற மாதிரி பாப்புலேஷன் அன்றைக்கி கிடையாது. 1920 வெறும் 30 கோடி மக்கள் தான். அப்போ அசோகர் பீரியட்லாம் 1 கோடி மக்கள் இருந்தால் பெரிய விஷயம். ஆனால் அந்த காலத்துலேயே அவங்க மரத்தை நட்டாங்க. அப்போ காடு தான் எல்லா இடத்துலையுமே. காடு இருக்கும்போதே மரங்கள் நட்ட மன்னன் எவ்வளோ உயர்ந்த மன்னன். சோழராஜா அந்த கல்லணையை கட்டுறாங்க. ஏன் கட்டுறாங்க, தண்ணியோடைய முக்கியத்துவம் கருதி. அப்போ நம்ம நேச்சரை ரிசோர்ஸஸை அறிவுபூர்வமாக யூஸ் பண்ணால் நமக்கு எதிர்காலம், நம்முடைய அடுத்த சந்ததிக்கு நல்ல காலம் கிடைக்கும்.